வணக்கம். வெல்கம் டு எஸ்எஸ்சி ஆல் இன் ஒன் கோர்ஸ். ஸோ இந்த வீடியோல பாலிட்டி அப்படின்னு வந்தாவே ஜுடிஷியல் சிஸ்டம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த இது ரிலேட்டடா ப்ரீவியஸ் கொஸ்டின் எஸ்எஸ்சி எந்த மாதிரி கேட்டிருக்கான்னு சொல்லிட்டு கம்பைலேஷன் ப்ரொவைட் பண்ணிக்கும். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் வந்து டைம் ஸ்டாம்ப் கொடுத்துருக்கேன். நீங்க பர்டிகுலர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா அந்த எக்ஸாமோட ப்ரீவியஸ் கொஸ்டின் நீங்க டைரக்டா கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸ்டார்டிங் வித் ஸ்டெனோகிராஃபர் 2023 கேட்ட கொஸ்டின்ஸ். டிஸ்பியூட் பிட்வீன் டூ ஆர் மோர் ஸ்டேட் கம் அண்டர் த டேஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் இருக்குல்ல. ஸோ இந்த கொஸ்டின் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா நம்ம பேசிக்ஸ் ஃபண்டமெண்டல் வந்து தெரிஞ்சிருந்தா இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ற மாதிரி தான் கொஸ்டின் எடுத்திருக்காங்க. ஸோ இதுக்கான இது வந்து நான் பேசிக் கொடுத்துருக்கேன். நீங்க சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு வந்துட்டாவே நம்ம என்ன தெரியும்னா ஜூரிஸ்டிக்ஷன் வந்து தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? இந்த 6 இதுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன் பை ஒன் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பாருங்களேன், ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் சொல்லுவாங்க. ஆர்டிகல் 131. ஸோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது கீழே சில ப்ரொவிஷன்ஸ் வச்சிருப்பாங்க. இந்த இதுல யார் யாரெல்லாம் ப்ரொவிஷன் இருக்கோ அவங்க டைரக்டா வந்து என்னன்னா அவங்க கேஸா சுப்ரீம் கோர்ட்ல ஃபைல் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதுதான் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன்ஸ். செகண்ட் வந்து அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன். அதாவது ஆர்டிகல் 143 கீழ வருது. அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் யாருக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா பிரசிடென்ட்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ உங்களுக்கு டவுட் வரும், எதுக்கு வந்து என்னன்னா பிரசிடென்டோட அட்வைஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்ல இருந்து வேணும் அப்படின்னா, ஒரு பில் வந்து என்னன்னா ஃபைனலா அப்ரூவ் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பிரசிடென்டோட அப்ரூவல் தேவை. அப்ப அவருக்கு ஏதாவது டவுட் இருக்கு, கான்ஸ்டிடியூஷன் லிட்டர் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அப்ப அவர் என்ன பண்ணலாம்னா சுப்ரீம் கோர்ட்ட போய் வந்து என்ன கேட்கலாம். சரிங்களா? அதுதான் அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன். தேர்டு பாருங்களேன், இது என்ன சொல்லும் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ஒரு லாவை பாஸ் பண்றாங்கன்னா அது பைண்டிங் ஆன் வந்துன்னா ஆல் கோர்ட் ஆஃப் இந்தியா. சோ இது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட இந்தியன் ஜுடிஷியரி வந்து இன்டெகிரேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம சுப்ரீம் கோர்ட்ல ஒரு லா மேக் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம், அந்த லா லோவர் கோர்ட் வரைக்குமே வந்து அக்செப்டபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோர்த் பாருங்களேன், கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட் அண்ட் பவர் டு பனிஷ் வந்து கண்டெம்ட் அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஆர்டிகல் 129. இப்ப கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்குல்ல, இந்த டேர்ம் எதை குறிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா கோர்ட்டுமே வந்து என்னன்னா அவங்களுக்கான ஸ்டெனோகிராஃபர், அதாவது வந்து என்னன்னா எல்லா வெட்டிட்டுமே வந்து என்னன்னா சேவ் பண்ணி வைப்பாங்க. சரிங்களா? சோ இந்த ஃபைல் எல்லாத்தையும் ஏன் சேவ் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன் ஃபியூச்சர்ல நம்ம கேஸ் நடக்கும்போது கான்ஸ்டிடியூஷன் 10 மட்டும் வந்து என்னன்னா சொல்ல தேவையில்ல, நம்ம வந்து இந்த கோர்ட் வந்து என்னன்னா அந்த ரெக்கார்ட் வச்சுட்டோம், அதை வச்சுமே வந்து என்னன்னா நீங்க உங்க வெட்டிட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த கோர்ட் ஆஃப் ரெக்கார்டை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. சரிங்களா? அடுத்து வந்து கண்டெம்ட், அதாவது ஜுடிஷியரி ரிலேட்டட் யாராவது தப்பா பேசுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன கண்டெம்ட் வந்து பாஸ் பண்ணுவாங்க. சரி, ஓகே. அடுத்து பாருங்களேன், ஹையர் கோர்ட் ஆஃப் அப்பீல் வந்து என்ன இந்த கண்ட்ரி, அதாவது இப்ப ஹை கோர்ட்ல இருந்து நீங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு இது வந்து கொண்டு போகணும்னா அப்பீல் பண்ணி தான் கொண்டு போகணும். அந்த அப்பீல் பண்றதுக்கான ஆர்டிகல் 132, 33, 34 அண்ட் 36 எல்லாமே வந்து அப்பீலேட் வந்து ரிலேட்டடா வரும். சரிங்களா? இதுல ஒவ்வொன்றிலையும் வந்து சில ப்ரொவிஷன் சேஞ்ச் ஆகும். அதை நம்ம வந்து அடுத்த கொஸ்டின் ஒன் பை பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சு வரும். அடுத்து ஃபைனல் வந்து ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் சொல்லுவாங்க. ஆர்டிகல் 32. ஸோ இது நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல ரொம்ப ஃபேமஸான ஆர்டிகல் சொல்லுவாங்க. இதன் மூலம் தான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மக்களோட ரைட்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ என்ன தெரிஞ்சுக்கணும், ஜூரிஸ்டிக்ஷன் இது ரொம்பவே தெரிஞ்சுக்கங்க. நிறைய கொஸ்டின்ஸ்ல வந்து ரிலேட்டடா கேட்கறாங்க. சரிங்களா? சரி, இப்போ நம்ம கொஸ்டினுக்கு வரும். நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ இந்த கேள்வியை பாருங்களேன், அவங்க கேட்டது ஜஸ்ட் டூ ஆர் மோர் ஸ்டேட் ரிலேட்டடா ஒரு டிஸ்பியூட் போயிட்டு இருந்துச்சுன்னா அது எது கீழே வரும், என்ன ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு தான் கேள்வி கேட்டிருக்காங்க. சோ அப்ப அப்படி பாத்தீங்கன்னா ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு வரும். ஏன்னா இங்க ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் வந்து ஆர்டிகல் 131. இந்த 131ல சில ப்ரொவிஷன்ஸ் சொன்னல, அதுல ஒன் ஆஃப் த ப்ரொவிஷன்ஸ் என்ன பாத்தீங்க அப்படின்னா டிஸ்பியூட் பட்வீன் வந்து என்ன டூ ஆர் மோர் ஸ்டேட் இருந்துச்சுன்னா அதை யாரு கேட்பாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் டைரக்டாவே வந்து கேள்வி கேட்பாங்க. சரிங்களா? சோ அடுத்த ஆர்டிகல், அதாவது எக்ஸ்ட்ராவும் நான் கொடுத்துருக்கேன், ஆர்டிகல் 143 இருக்கு பாத்தீங்கன்னா, இது எதை பத்தி பேசும் அப்படின்னு பார்த்தோன்னா அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன். ஆல்ரெடி நான் என்னன்னு சொல்லியிருந்தேன். அடுத்த ஆர்டிகல் 133 வந்து டாக் அபவுட் வந்து சுப்ரீம் கோர்ட்டோட அப்பீல். அதாவது ஒரு ஹை கோர்ட்ல இருந்து நீங்க என்ன சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் பண்றீங்கன்னா என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் 133 வந்து விவரமா சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப கரெக்ட் ஆன்சர் வாங்கலாம். அவன் கேட்டிருக்கிறது வந்து எந்த ஜூரிஸ்டிக்ஷன், கம் அண்டர் வந்து ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன். அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் வராது, அப்பீலேட் வராது, ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் வராது. சரிங்களா? சரி, ஓகே. So இந்த கொஸ்டின் பாருங்களேன், by which of the following reads the Supreme Court and வந்து High Court may call for record of case from the lower court on the allegation for excess of jurisdiction சொல்றாங்களே. இதுல ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்குல்ல, இதை எதை மென்ஷன் பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா எல்லா கோர்ட்டுக்குமே வந்து ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு. தெரியுங்களா? அந்த ஜூரிஸ்டிக்ஷன் யாராவது தாண்டுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அவங்கள கொஸ்டின் கேட்கறது சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட். அதை எந்த மூலம் கேட்பாங்க அந்த கொஸ்டின்ஸ், எந்த ரிட்டை இஷ்யூ பண்ணி வந்துன்னா அந்த லோவர் கோர்ட்டோட வந்து என்ன அலிகேஷனை வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க, அதுதான் வந்து கேட்டிருக்காங்க. இப்ப நான் ரிட்ஸ் ரிலேட்டடா வந்து எல்லா இம்பார்ட்டன் கொடுத்துரும். நம்ம படிக்கிறது வந்து மொத்தம் 5 விதமான வந்து ரிட்ஸ் படிப்போம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து ஹேபியஸ் கார்பஸ் போவோம். ஹேபியஸ் கார்பஸ் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. ஏன்னா நீங்க ஜேவி மூவி பார்த்திருந்தாவே அதுலயுமே வந்து நம்ம சொல்லியிருப்பாங்க. ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்னா ஒருத்தவங்களை காணோம் அப்படின்னா அவங்களை கொண்டு வந்து முன்ன நிப்பாட்டுங்க. அதுதான் வந்து ஹேபியஸ் கார்பஸோட இது. மேண்டமஸ் என்ன அப்படின்னா மேண்டேட் பண்ணும். யாரு மேண்டேட் பண்ணுவானா கோர்ட் வந்து என்னன்னா
பப்ளிக் டியூட்டியை பண்ணுங்கன்னு சொல்லி வந்து அத்தாரிட்டியை வந்து சொல்லும். அதுதான் மேண்டமஸ். செட்யூராய் வந்து என்ன சர்டிஃபைட் பண்ணும். அதாவது இது யார் சர்டிஃபைட் பண்ணும்? இப்ப ஹை கோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன, ஒரு இன்ஃபீரியர் கோர்ட் ஆர் ட்ரிபுனல் ஆர் குவாசி ஜுடிஷியல் அத்தாரிட்டி வந்து அவங்களோட ஜூரிஸ்டிக்ஷனை தாண்டி வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வெர்டிக்ட் கொடுக்குறாங்கன்னா அதை வந்து என்ன அந்த ஆர்டரை குவாஷ் பண்ணும். அதுதான் வந்து என்ன செட்யூராய். ப்ராகிபிஷன்ஸ் வந்து என்னன்னா இதுங்க ரிலேட்டட் வந்து ஜுடிஷியரி தான் வரும். இது என்ன பண்ணும்? இன்ஃபீரியர் கோர்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நீங்க உங்களோட ப்ரொசீடிங்கை வந்து என்ன இதுக்கு மேல பண்ணாதீங்க, நீங்க ஸ்டாப் பண்ணிட்டு அந்த ப்ரொசீடிங் எல்லாத்தையுமே எனக்கு அனுப்புங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து என்னன்னா ப்ராகிபிஷன். இதெல்லாம் யாரு கொடுப்பான்னா சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? அடுத்து குவோ வாரண்டோ. குவோ வாரண்டோ என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தோன்னா வாட் இஸ் யுவர் அத்தாரிட்டி. அதாவது ஒரு பப்ளிக் வந்து என்னன்னா ஆபீஸ்ல நீங்க அந்த பவரை ஹோல்ட் பண்றீங்கன்னா உங்களுக்கு என்ன பவர் இருக்குன்னு செக் பண்றதா வந்துன்னா வாரண்டோ. சரிங்களா? இங்கேயே நான் கொடுத்துருக்கேன், நீங்க நல்லா பாத்துக்கலாம். ரிட்ஸ் வந்துன்னா ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன், மேண்டமஸ் சொல்லியிருக்கேன், ப்ராகிபிஷன்ஸ் அதே மாதிரி குவா வாரண்டோ. குவா வாரண்டோ பாத்துக்கங்க. ஸோ சேலஞ்ச் ரைட் ஆஃப் அ பர்சன் டு ஹோல்டு வந்து பப்ளிக் ஆஃபீஸ். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஆர்டிகல் 32 இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல வரும், பிளஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் ரைட்ல வரதுனால நிறைய கொஸ்டின் இதுல இருந்து எஸ்எஸ்எல் கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, ஓகே, இப்ப வாங்கலாம். அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை செட்டிராய். ஏன்னா செட்டிராயில தான் வந்து என்ன பண்ணுவோம்னா ஒரு லோவர் கோர்ட் எக்ஸஸ் வந்து ஜுடிஷியன் போனாங்கன்னா அதை ஸ்டாப் பண்றதுக்கு யூஸ் பண்றது. ஓகேவா? சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சோ இந்த கொஸ்டின் பாருங்க. விச் ஆர் த ஃபாலோயிங் கேசஸ் த சுப்ரீம் கோர்ட் while laying out the வந்து basic structure of the constitution held that democratic character of the polity was essential component of வந்து basic structure. நீங்க சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு வந்தாவே வந்துன்னா இந்த இது கண்டிப்பா வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேசிக் ஸ்ட்ரக்சரை எந்த கேஸ்ல கொண்டு வந்தாங்கன்னா கொஸ்டின் கேட்கறாங்க. சரிங்களா? சோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் அதாவது கேசவனந்தா பாரதி கேஸ். இதுலதான் வந்து உள்ள கொண்டு வந்துருப்பாங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து என்னன்னா 1973 கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? சரி, என்ன அப்படின்னு பார்த்தா ஜஸ்ட் பேர் மட்டும் தெரிஞ்சுக்கணும். அந்த அந்த கேஸ் என்ன, அந்த கேஸ் பத்தி இன்னும் இன்டெப்தா தெரிஞ்சுக்கணும் அவசியமே கிடையாது. பட் என்னன்னா அந்த கேஸ் என்னன்னா பாரதி கேஸ் ஸ்டார்டிங் எதுக்காக வந்து இது பண்ணிருப்பாங்கன்னா கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டி ஆஃப் வந்து 24th அண்ட் 29th அமெண்ட்மெண்ட் வந்து பண்ணிருப்பாங்க. பட் அது போக போக வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து எவால் ஆகி வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் இந்த இதுல வந்து வெட்டிக்கிட்டா கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? சோ அதுதான் நீங்க தெரிஞ்சுக்கிற வேண்டியது. சரி, இதோட வந்து என்னன்னா இந்த மிச்ச ரிமைனிங் வந்து என்னன்னா இந்த 3 இருக்கு பாத்தீங்களா? சோ ரமேஷ் தாப்பார் இருக்கு, ஏகே கோபாலன் இருக்கு, அதே மாதிரி வந்து அந்த சஜின் சிங்ஸ் இருக்குல்ல, இது 3 என்னன்னு அப்படின்னு பொண்ணுனா பார்த்தலாம். இப்ப ரமேஷ் தாப்பார் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் என்ன சொல்லுவாங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், அதாவது ஆர்டிக்கல் வந்து என்னன்னா நம்மளுக்கு 19 இருக்கு. இதுல வந்து என்னன்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் வந்து என்ன அதுல எது அடங்கும்னு சொல்லுவாங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் பிரஸ்மே வந்து இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு தான் ரமேஷ் தாப்பர் கேஸ்ல சொல்லுவாங்க. ஏகே கோபாலன் வித் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ்ல வந்து என்ன பிரிவென்ட் இன் டிடென்ஷனை வந்து என்ன கான்ஸ்டியூஷன் வேலிடிட்டி, அதாவது ஆர்டிகல் 22 வந்து என்னன்னா இதை பத்தி பேசும் பிரிவென்டிவ் டிடென்ஷன். இது எல்லாமே வந்துன்னா வேலிடிட்டி இருக்கா இல்லையான்னு பத்தி பேசுறதா வந்து ஏகே கோபாலன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ். இந்த சஜன் சிங் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் இந்த கேஸ் எதை பத்தி பேசுனா கான்ஸ்டியூஷனல் வேலிடிட்டி ஆஃப் வந்து 26 அமெண்ட்மெண்ட். இந்த 26 அமெண்ட்மெண்ட் எதை பத்தி பேசுனா பிரைவி பர்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. அதாவது நம்ம 1950 வந்து இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆகும்போது நிறைய பிரின்ஸ்லி ஸ்டேட் வந்து இருந்துச்சு. அந்த பிரின்ஸ்லி ஸ்டேட் எல்லாமே வந்து என்னன்னா அந்த டைம் சைன் பண்ணும்போது, அதாவது நம்ம இந்தியா கூட வரும்போது சில அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்க. அதுதான் பிரைவி பர்ஸ். அதுல என்ன சொல்லுவாங்கன்னா இயர் ஆன் இயர் வந்து என்னன்னா உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்து என்னன்னா கொடுத்துருவோம். ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க. பட் இந்த 26 அமெண்ட் மூலம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அந்த காசுலாம் நாங்க ஈரான் ஏன் கொடுப்போம்னு சொன்னோம்ல அதை வந்து கேன்சல் பண்ணுவாங்க. சரிங்களா? இந்த அமெண்ட்மெண்ட் மூலம் என்ன சொல்லுவாங்கன்னா இதுக்கு மேல நாங்க உங்களுக்கு தர மாட்டோம், அவ்வளவுதான் கொடுத்தது போதும்னு சொல்லி வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. அதை எதிர்த்து வந்து என்ன இந்த கேஸ் ஃபைல் பண்ணிருப்பாங்க, சஜின் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான். அதுதான் அந்த கேஸ். சரிங்களா? இதெல்லாமே தெரிஞ்சுச்சுங்க. அடிஷனலா வந்து கேசஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறது. அப்ப கரெக்ட் ஆன்சர் வந்து என்னன்னா பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு வந்தாவே நம்மளுக்கு எது தெரிஞ்சணும், கேஸ் வந்தா வந்து பாரதி கேஸ் உள்ள வந்தணும். சரிங்களா? சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சோ இந்த கொஸ்டின் பாருங்களேன். ஸ்டேட் ஆஃப் கேரளா வெர்சஸ் வந்துன்னா லீசமா ஜோசப் கேஸ் டீல்ஸ் வித்னு கேக்குறாங்களே. சோ இந்த கேசஸ் எல்லாம் வந்து எஸ்எஸ் ரிலேட்டட் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதனால நம்ம லேர்ன் பண்ண வேண்டியது இருக்கு. சரிங்களா? சரி, வாங்க இப்ப இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஸ்டேட் ஆஃப் கேரளா வெர்சஸ் லீசமா ஜோசப் கேஸ் 2021. இது எது ரிலேட்டடா பேசுவாங்கன்னா பர்சன் வித் டிசபிலிட்டி, அதுவும் பர்டிகுலரா வந்து ரிசர்வேஷன் இன் ப்ரொமோஷன்ஸ். நம்மளுக்கு தெரியும் நார்மலா ரிசர்வேஷன் வந்து சர்டன் கேட்டகரி இருக்கு. ஆனா இந்த கேஸ் எதை ஃபாலோ பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா பர்சன் வித் டிசபிலிட்டி இருக்கிறவங்களுக்கு எனக்கு ரிசர்வேஷன் இன் ப்ரொமோஷனுமே வேணும்னு சொல்லி வந்து கேட்டிருப்பாங்க. இதை சுப்ரீம் கோர்ட்டுமே வந்து அக்செப்ட் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? சோ அதுதான் வந்து இந்த கேஸ். சரிங்களா? அதர் இம்பார்ட்டன்ட் கேசஸ்மே இங்க கொடுத்து கேசன் வந்தா பாரதி கேஸ் இப்பதான் சொன்னோம். பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷனை பத்தி வந்து என்னன்னா கொண்டு வரப்பட்ட இதுதான் வந்து கேசன் வந்தா பாரதி கேஸ். அடுத்து சைரோபானோ வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இதுலதான் வந்து
ட்ரிபிள் தலாக்கோட பிராக்டிஸ் வந்து கான்ஸ்டியூஷனல் கிடையாது, அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா. இது எல்லா கேஸுமே இம்பார்ட்டன்ட். ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் கேஸ் நம்ம வந்து அப்கமிங் எழுதும்போது இந்த கேசஸ் எல்லாம் கொடுத்து கேட்டாங்கன்னா நம்மளால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும் சரிங்களா. ஓகே, அடுத்து கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் டு வந்து பர்சன் வித் டிசபிலிட்டி. ஓகேவா, சரி ஓகே. சோ இந்த கொஸ்டின் பாருங்களேன், த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா கேம் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு கேக்குறாங்களே. சோ இதுக்கு நம்ம என்ன அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ரிலேட்டடா அந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் படிச்சிருந்தோம் அப்படின்னு பார்த்தா இது ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இதுக்கான பேசிக்ஸ் அண்ட் வந்து எல்லாத்தையுமே இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்க 26 ஜனவரி 1950 வந்து சுப்ரீம் கோர்ட் ஃபார்ம் பண்ணிருக்கோம். இப்ப கரண்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா யாருன்னா டி.ஒய். சந்திரசூட். இது மோஸ்ட்லி நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கும். இப்ப சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிருக்கேன். நீங்க ஜனவரி 28, 1950 இதை நோட் பண்ணிக்கங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 days ஆஃப்டர் வந்து இந்தியாவோட வந்து சாவரின் ரிபப்ளிக் ஆனதுக்கு அப்புறம் வந்து என்னன்னா நம்ம சுப்ரீம் கோர்ட் வந்து இனாகரேட் பண்ணிருக்கோம். எங்க இனாகரேட் பண்ணிருக்கோம்னா சேம்பர் ஆஃப் பிரின்ஸ் இன் பார்லிமெண்ட் பில்டிங். பார்லிமெண்ட் பில்டிங்ல வந்து லோக்சபா ராஜ்யசபா இருக்கும்போது சுப்ரீம் கோர்ட்டும் வந்து அப்பயே ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க சரிங்களா. அதே டைம்ல வந்து ஃபவுண்டேஷன், அதாவது இப்ப இருக்கிற மாதிரி தனியா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு வந்து பிளேஸ் வேணும். அப்படி கட்டப்பட்ட பில்டிங் தான் சுப்ரீம் கோர்ட் பில்டிங். அது எப்ப லே டவுன் பண்ணாங்கன்னா 29th வந்து அக்டோபர் 1954 பண்ணாங்க. யாருன்னு ராஜேந்திர பிரசாத், ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அதுக்கப்புறம் இந்த ப்ரொசீடிங் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி கண்டக்டட் வந்து இங்கிலீஷ்ல மட்டும் தான். இப்பயுமே வந்து இங்கிலீஷ்ல மட்டும் தான் சுப்ரீம் கோர்ட் வந்து வாதாட முடியும் சரிங்களா. இப்ப ஒரு பர்சன் வந்து ஜட்ஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட்டா இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வேற எந்த கோர்ட்லயுமே என்ன பண்ண முடியாதுன்னா பிராக்டிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆர் எனி அதர் வந்து அத்தாரிட்டி இன் இந்தியா. இதை எதுக்காக பண்ணுவாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டோட லாயர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான லாயர். அவங்க அடுத்ததுல போய் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து லூப் கோல்ஸ் தெரிஞ்சிருக்கும். அதன் மூலம் ஈஸியா வந்து நிறைய பேரை வந்து வெளில கொண்டு வந்துருவாங்கன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் நிறைய பேரோட வந்து ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டை வந்து அதர் இதுல வந்து பிராக்டிஸ் பண்ண விட மாட்டாங்க சரிங்களா. இது எல்லாமே அடிஷனல் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26 ஜனவரி 1950 வந்து சுப்ரீம் கோர்ட் கேம் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ் வந்திருக்கும் சரிங்களா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சோ இந்த கொஸ்டின் பாருங்களேன், till which year did the High Court of Delhi continue to exercise jurisdiction over ஹிமாச்சல் பிரதேஷ் அப்படின்னு சொல்றாங்களே. இந்த கொஸ்டின் என்னன்னா ஹிமாச்சல் பிரதேஷுக்கு ஓன் வந்து ஹைகோர்ட் வந்திருக்கும். பட் அது வர்ற வரைக்கும் வந்து இதோட ஜூரிஸ்டிக்ஷன் டெல்லி ஹைகோர்ட்ல தான் இருந்தது. அது எந்த இயர் வரைக்கும் இருந்ததான் கேட்கிறாங்க. சோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்னன்னா 1971 சரிங்களா. இப்ப ஹைகோர்ட் அப்படின்னு வந்தாவே என்னென்னலாம் நான் ப்ரிப்பேர் பண்ணணும்னு இந்த மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்தியன் ஹைகோர்ட் ஆக்ட் படி வந்து 1861 இந்த இயருமே இம்பார்ட்டன்ட். இதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 3 ஹைகோர்ட் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஒன்னு கல்கத்தா, அடுத்து மெட்ராஸ், இன்னொன்னு பாம்பை. இந்த கல்கத்தா தான் வந்து ஃபர்ஸ்ட் ஹைகோர்ட் ஆஃப் இந்தியா. சோ இதுவுமே வந்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க சரிங்களா. சோ இது இல்லாம அடிஷனல் என்னன்னா இப்ப வந்து 25 ஹைகோர்ட் வந்து இந்தியால இருக்கு அஸ் ஆஃப் வந்து 2024 சரிங்களா. சோ இது இல்லாம எக்ஸ்ட்ரா அடிஷனலான ஆர்டிகல்ஸ் ஹைகோர்ட் ரிலேட்டடா என்னன்னா ஆர்டிகல் 214 இது எதை பத்தி பேசும் அப்படின்னா ஹைகோர்ட் ஃபார் ஈச் ஸ்டேட்டுக்கு வேணும்னு சொல்லும். ஆர்டிகல் 226 வந்து பவர் ஆஃப் ஹைகோர்ட் இஷ்யூ வந்து செட் அண்ட் ரிட்ஸ். இது எதோட நம்ம கம்பைன் பண்ணி படிச்சிருமா ஆர்டிகல் வந்து 32 பிளஸ் வந்து ஆர்டிகல் 226 அப்படின்னு படிச்சிருக்கோம். ஏன்னா ரெண்டுமே ரிட்ஸை பத்தி பேசும். அது சுப்ரீம் கோர்ட், இது வந்து ஹைகோர்ட். ஆர்டிகல் வந்து 216 என்ன கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஹைகோர்ட், அதாவது ஹைகோர்ட் ரிலேட்டட் என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இருக்கணும்னு சொல்லி இதுல வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க சரிங்களா. அப்ப நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன, ஹைகோர்ட் பண்ண படிக்கிறீங்க அப்படின்னா அதோட எக்ஸ்பேண்ட் பண்ணி எல்லாத்தையுமே வந்து ஒன்ஸ் படிச்சு வச்சிருங்க சரிங்களா. சரி ஓகே, அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா 71 வரைக்குமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஹிமாச்சல் பிரதேஷ் எது கீழே இருந்துக்குன்னா டெல்லி ஹைகோர்ட் கீழே இருந்திருக்கு சரிங்களா. ஸோ அதுதான் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் ட்ரூ ரிகார்டிங் வந்து என்ன ஃபேமிலி கோர்ட்ஸ் அமெண்ட்மெண்ட் பில் 2022 சொல்ல. இது ஒரு பக்கா வந்து கரண்ட் அஃபேர் பேஸ்ட் கொஸ்டின். அதாவது ஒரு பாலிட்டி கான்செப்டை வந்து கரண்ட் அஃபேர்ல எப்படி பிளண்ட் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்கன்னா இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சரிங்களா. ஸோ இதுக்கான பேசிக்ஸ் எல்லாத்தையுமே சொல்லிடுறேன். ஃபேமிலி கோர்ட்ஸோட பில் 2022 என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஃபேமிலி கோர்ட்ஸோட ஆக்ட் 1984 அதை வந்து அமெண்ட் பண்ணுவாங்க. அதை அமெண்ட் பண்றதுக்கான ரீசன் என்னன்னா ஹிமாச்சல் பிரதேசத்திலையும் நாகாலாந்துலயும் வந்து ஃபேமிலி கோர்ட் இனிமே இருக்கு, அதை கொண்டு வரதுக்காக அமெண்ட் பண்ணிருப்பாங்க சரிங்களா. இந்த ஃபேமிலி கோர்ட் ஆக்ட் 1984 பாத்தீங்கன்னா இது எதை பத்தி பேசும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஃபேமிலி கோர்ட். இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பீடியான வந்து என்னன்னா செட்டில்மெண்ட் அண்ட் டிஸ்பியூட் ரிலேட்டட் டு வந்து மேரேஜ் அண்ட் ஃபேமிலி அஃபேர். ஸோ ஆப்வியஸ்லி ஃபேமிலி கோர்ட் வந்து இது ரிலேட்டடா பண்ண போறாங்க. சரி, இப்ப இந்த ஃபேமிலி கோர்ட்ல இருக்கிற ஜட்ஜ் எல்லாத்தையும் அப்பாயிண்ட் பண்றதுக்கான எப்படி பண்ணுவாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஆனா அவங்க மட்டும் அப்பாயின்மெண்ட் பண்ணாது, கன்கரன்ஸ் அப்படின்னு இருக்குல்ல ஹைகோர்ட்டோட கன்கரன்ஸ் மூலம். இந்த கன்கரன்ஸ் மீன்ஸ் வந்து என்னன்னா கம்பல்சரின்னு அர்த்தம் சரிங்களா. இப்ப ஹைகோர்ட் சொல்லல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட் கவர்மெண்டால இது பண்ண முடியும், அப்பாயின்மெண்ட் பண்ண முடியாது. அப்ப என்னன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அப்பாயிண்ட் பண்றாங்க, ஆனா கன்கரன்ஸ் வித் ஹைகோர்ட்
அப்பாயிண்ட் வந்து ஒன் ஆர் மோர் பர்சன் டு பி ஜட்ஜ் ஆஃப் வந்து என்னன்னா ஃபேமிலி கோட். இது எல்லாமே ஃபேமிலி கோட் நம்ம அடிஷனல் லேர்ன் பண்ணிக்கிறது. சரிங்களா? சரி, இப்ப கொஸ்டினுக்கு வாங்கலாம். இந்த நாலு ஸ்டேட்மெண்ட்லயும் பாருங்க. இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ல என்னன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஏன்னா இன்ட்ரோடியூஸ் இந்த லோக்சபா இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். செகண்ட் வந்து அமெண்ட் த ஃபேமிலி கோட் ஆக்ட் 1984 இது கரெக்ட். அந்த ஆக்ட் ஆல வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் வந்து ஃபேமிலி கோட். எஸ். ஏன்னா இந்த இது வந்து என்னன்னா ஃபேமிலி கோட்டோட ஆக்டோட இதுவே ஒர்க்கே வந்து இந்த எஸ்டாப்ளிஷ் பண்றதா ஃபேமிலி கோட். சரிங்களா? ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஏன்னா இந்த ஆக்ட் நாட் அப்ளிகபிள் இன் பஞ்சாப் அண்ட் தமிழ்நாடுன்னு சொல்றாங்க பாருங்க. ஆல்ரெடி பஞ்சாப்லயும் தமிழ்நாட்டையும் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ஃபேமிலி கோர்ட் இருக்கு. ஆனா அவங்க எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா நாகாலாந்துலயும் அதே மாதிரி ஹிமாச்சல் பிரதேஷ் இந்த 2 ஸ்டேட்ல தான் வந்து ஃபேமிலி கோர்ட் வேணும்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? அப்ப என்ன வரும்? ஒன்லி வந்து 1, 2, 3 இந்த மூணுமே கரெக்ட். ஃபோர்த் வந்து தப்பு அப்படின்னு. இதை நீங்க எலிமினேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணலாம். யோசிச்சு பாருங்களேன். நம்ம தமிழ்நாட்டுல வந்து ஃபேமிலி கோட் ஆல்ரெடி இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருந்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா இதை நீங்க எலிமினேட் பண்ணுங்க. ஃபோர்த்தை எலிமினேட் பண்ணிட்டாவே நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஆன்சர் வந்துருச்சு. ஒன்லி ஒன் மட்டும் தான் ரிமைனிங் இருக்கும். அப்ப கரெக்டா ஆன்சர் இதுதான் அப்படின்னு எடுத்து போயிடலாம். சரி, இது எலிமினேஷன் டெக்னிக்ஸ்லயே வந்து கொஸ்டின் ஆன்சர் பண்றது. ஓகேவா? சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சோ இந்த கொஸ்டின் பாருங்களேன். ஹைகோர்ட் ஆஃப் டெல்லி வாஸ் வந்து எஸ்டாப்ளிஷ்ட்னு கேக்குறாங்களே. எஸ்எஸ்சியை பொறுத்தளவுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா இந்த மாதிரி ஹைகோர்ட்ல இருந்து கேட்பாங்க. அதுல நீங்க 4 ஹைகோர்ட் வந்து ஞாபகத்துல வச்சுக்க வேண்டியது. சரிங்களா? இது டெல்லி ஒண்ணு, அதே மாதிரி மெட்ராஸ், கல்கத்தா, பாம்பே இந்த 3. சரிங்களா? இந்த 4 ரிலேட்டடா நீங்க பேசிக்ஸ் தெரிஞ்சுதான் இந்த மாதிரி கொஸ்டினை வந்து ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். சோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் கொடுத்துருக்கேன். அதாவது டெல்லி வந்து எப்ப ஸ்டார்ட் பண்ணப்பட்டது, எஸ்டாப்ளிஷ் பண்ணா 1966ல வந்திருப்பாங்க. அந்த டைம் இருந்த ஜட்ஜ் வந்து 4 ஜட்ஜ் இருந்திருப்பாங்க. சரிங்களா? இப்ப பிரசண்டா வந்து டெல்லி ஹைகோர்ட்ல வந்து எத்தனை ஜட்ஜ் இருக்காங்கன்னா 45 பெர்மனன்ட் பிளஸ் வந்து 15 வந்து அடிஷனல். சரிங்களா? இப்ப ஹைகோர்ட் அப்படின்னு வந்தாவே வந்து ஃபர்ஸ்ட் ஹைகோர்ட் ஸ்டார்டட் வந்து கல்கத்தா. சரிங்களா? அடுத்து வந்து மெட்ராஸ் வந்து வரும். அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம்பே வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி வரும். சரி, ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த ஆர்டர்ல நீங்க தெரிஞ்சு வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய இடத்துல வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்ப கரண்டா வந்து 2024 படி ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் வந்து டெல்லி ஹைகோர்ட்டோட யாரு அப்படின்னா மன்மோகன். இது ஏன் சொல்றேன் அப்படின்னா எஸ்எஸ்சி வந்து ஒன்லைனர் கொஸ்டின் நிறைய கேட்பாங்க. அதுவும் ஆக்டிங் இது இஷ்யூவே நிறைய வந்து போயிட்டு இருந்தனால ஆக்டிங் மீன்ஸ் வந்து ஒரு டெம்பரரியான வந்து சீஃப் ஜஸ்டிஸ். ஓகேங்களா? இதோட அடிஷனலா இப்ப அந்த 1966ல தான் வந்து என்ன ஹைகோர்ட் ஆஃப் டெல்லி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி அந்த டெல்லி ரீஜன் இருக்கும்ல. சோ டெல்லி வந்து கேபிட்டலா இருந்திருக்கும். அப்ப அது யாருக்கு கீழே இருந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சாப் ஹைகோர்ட் கீழே இருந்துச்சுங்களா? பஞ்சாப் ஹைகோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷன்ல தான் வந்து இந்த டெல்லி இருந்தது. எந்த இது படினா ஸ்டேட்டோட ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956ல சொல்லியிருந்தாங்க. ஆனா 1966ல டெல்லி ஹைகோர்ட் தனியா கிரியேட் பண்ணனால இப்ப டெல்லி வந்து ஜூரிஸ்டிக்ஷன் வந்துட்டு அதோட ஓன் வந்து ஹைகோர்ட் சரியா? இப்ப இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து பாருங்களேன். அது ஹைகோர்ட் ஆஃப் டெல்லி வந்து எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டாங்க அப்படின்னா 1966. சரிங்களா? இது வந்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகே. சோ இந்த கொஸ்டின் பாருங்களேன். இந்த இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டம் பிஏஎல் ஸ்டாண்ட் ஃபார்னு சொல்றாங்களே. இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸியானதான், நிறைய பேருக்கு வந்து என்னன்னா ஆன்சர் பண்ணிடலாம். சோ இது கரெக்ட் ஆன்சர் வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன்ஸ். இப்ப நான் அடிஷனலா வந்து எது கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தோன்னா லோக்கஸ் ஸ்டாண்டி அப்படின்னு சொல்லியிருக்கல. லோக்கஸ் ஸ்டாண்டி அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. இப்ப நம்ம ஒரு கேஸை வந்து ஃபைல் பண்ண போறோம்னா அந்த கேஸ்ல நான் சம்பந்தப்பட்டிருந்தா மட்டும்தான் வந்து ஃபைல் பண்ணணும். சரிங்களா? அதுதான் வந்து லோக்கஸ் ஸ்டாண்டின்னு சொல்லுவாங்க. ஆனா பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன்ஸ் வந்து அது வேற. அதாவது நம்ம ஸ்ட்ரேஞ்சரா இருக்கலாம். ஒரு சொசைட்டில ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கும். ஒழுங்கா வந்து டிராபிக் ஒழுங்கா இல்ல, ஒழுங்கா ரோடு போடல, ஒழுங்கா வந்து தண்ணி குடுக்கல, நிறைய மக்களை வந்து துன்புறுத்துறாங்க. சோ இந்த மாதிரிலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஏல வந்து ஃபைல் பண்ணுவாங்க. ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து டிராபிக் ராமசாமி அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். சோ நம்ம வந்து தமிழ்நாட்டுக்காரர் தான். இவரெல்லாம் வந்து பிஏல வந்து ரொம்ப ஃபேமஸ் பட்டிருப்பா. சரிங்களா? இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஏஎல் மீன்ஸ் யாரு வேணா வந்து அந்த கேஸை வந்து ஃபைல் பண்ணலாம். சோ இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறதா வந்து லோக்கஸ் ஸ்டாண்டி. இதுல வந்து என்ன அப்படின்னா நம்மளால வந்து இப்ப யார் வேணா ஃபைல் பண்ண முடியாது. ஒன்லி வந்து அந்த கேஸ்ல ரிலேட்டடா இருக்க மட்டும்தான் வந்து ஃபைல் பண்ண முடியும். சரிங்களா? இது 2 டிஃபரண்ட் தெரிஞ்சு வச்சுக்கங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா பிஏஎல் லோக்கஸ் ஸ்டாண்டி வந்து இந்த கிளாரிட்டி இருந்துச்சுன்னா நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கும்போது ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். சரிங்களா? இந்த பிஏஎல் ஃபர்ஸ்ட் டைம் வந்து யார் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்கன்னா ஜஸ்டிஸ் வந்து பிஎன் பகவதி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய டைம்ல வந்து என்னன்னா ஜஸ்டிஸ் டு வந்து சோசியலி அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் பார்ட்டிக்கு வந்து என்ன அவங்களுக்கு ஒரு வந்து பிளேஸ் பிளாட்ஃபார்ம் கொடுக்கணும். யோசிச்சு பாருங்க. இப்ப சோசியலி டிஸ்அட்வான்டேஜ் பீப்புளுக்கு எல்லாம் வந்து என்னன்னா அங்க எங்க போய் அப்ரோச் பண்றது எதுவுமே தெரியாது. பட் அந்த மாதிரில வந்து சொசைட்டில யாராவது கான்சியஸா இருக்கிறவங்க போய் வந்து அந்த கேஸ் எடுத்து நடத்தினா அவங்களுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்குல்ல. சோ அதனாலதான். சரிங்களா? சோ இது தெரிஞ்சுக்க வேண்டியது லோக்கஸ் ஸ்டாண்டிக்கு இது ஆப்போசிட்டா இருக்குன்னு சொல்லுவாங்க. ரிலாக்ஸேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ட்ரெடிஷனல் ரூல் தான் வந்து லோக்கஸ் ஸ்டாண்டி. அதை வந்து என்னன்னா அப்படியே உடைச்சிட்டு யார் வேணா வந்து என்ன பண்ணலாம். ஆனா அந்த பிஏஎலுக்குமே வந்து சில ப்ரொவிஷன் இருக்கும். இந்த ப்ரொவிஷன் மட்டும் இருந்தா மட்டும்தான் நீங்க வந்து பிஏஎல் ஃபைல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்ப கரெக்டான ஆன்சர் வரணும். பிஏஎல் வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் வந்து லிட்டிகேஷன்ஸ். ஓகேவா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சோ இந்த கொஸ்டின் பாருங்க. The first high court in India was வந்து established. Again I'm telling that நம்ம வந்து என்னன்னா
ஃபர்ஸ்ட் ஹைகோர்ட் அப்படின்னு வந்தாவே என்ன வந்துடும், கல்கத்தா ஹைகோர்ட் தான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க சரிங்களா. இப்ப கல்கத்தா ஹைகோர்ட் வரும்போது அந்த இயர் தெரிஞ்சுதான் இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடும். 1862. ஏன்னா 1862 தான் எந்த ஆக்ட் இருக்குன்னா ஹைகோர்ட், அதாவது இந்தியன் ஹைகோர்ட் ஆக்ட் வந்து 1861 படி வந்து கல்கத்தா ஹைகோர்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க 1862 சரிங்களா. இதோட லொகேஷன்ஸ் வந்து என்னன்னா கொல்கத்தால இருக்கு. இதோட ஜூரிஸ்டிக்ஷன் எது வரைக்கும் என்னன்னா வெஸ்ட் பெங்கால் அண்ட் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் வரை இருக்கு சரிங்களா. ஸோ இதோட அடிஷனலா என்ன கொடுத்துருக்கேன்னா பாம்பே ஹைகோர்ட்டுமே கொடுத்துருக்கேன். பாம்பே ஹைகோர்ட் எப்ப ஸ்டார்ட் பண்ண 18 வந்துன்னா 62ல வரும். அதே மெட்ராஸ் ஹைகோர்ட் 1862 தான். ஆனா நீங்க ஆர்டர் வந்து தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. ஃபர்ஸ்ட் வந்து கல்கத்தா, அடுத்து வந்து என்ன மெட்ராஸ் வரும், அடுத்துதான் வந்து பாம்பே வரும், அடுத்து வந்து என்ன டெல்லி வரும் சரிங்களா. டெல்லி வந்து என்னன்னா 18 வந்து என்னன்னா 1966ல வந்து என்னன்னா ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இது எல்லாமே வந்து என்னன்னா அடிஷனல் லேர்ன் பண்ணிக்கிட்டாரு. ஓகேவா. அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 1862ல தான் வந்து என்ன ஃபர்ஸ்ட் ஹைகோர்ட் ஆஃப் வந்து என்ன கல்கத்தா ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. எதன் மூலம் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஆக்ட் ஆஃப் வந்து என்ன 1861 சரிங்களா. இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிற வேண்டியது. ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சோ இந்த கொஸ்டின் பாருங்களேன். இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேசஸ் டிட் த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ப்ரொனவுன்ஸ் த தியரி ஆஃப் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் சொல்றாங்களே. நம்ம சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு படிச்சாவே வந்துன்னா பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு வந்து என்னன்னா டெஃபினட்டா நம்ம லேர்ன் பண்ணுவோம் சரிங்களா. சோ அதுதான் என்னன்னு கேட்டிருக்காங்க, எந்த கேஸ்ல வந்ததுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து கேஸ் வந்து பாரதி கேஸ். இதுல என்ன 1973ல என்ன சொல்லுவாங்கன்னா பார்லிமெண்ட் வந்துன்னா cannot amend alter வந்துன்னா பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணிருப்பாங்க. அப்ப பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்னன்னு தோணுல. நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும், கான்ஸ்டிடியூஷனா ஒரு புக்னு எடுத்துங்க சரிங்களா. கான்ஸ்டிடியூஷனா ஒரு புக்கா எடுக்கும்போது இதுல இருக்க நிறைய பேப்பர் இருக்குல்ல. நீங்க புக்கு நிறைய பேப்பர் இருக்கும், அந்த பேப்பரை எல்லாத்தையுமே வந்து என்ன கிழிக்கலாம். ஆனா எல்லா பேப்பரையும் கிழிக்க கூடாது. செட்டன் புக்ஸை மட்டும் தான், அது செட்டன் பேப்பரை மட்டும் தான் நீங்க வந்து கிழிக்கலாம்னு சொல்றதுதான் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர். அப்ப அந்த மிச்சம் இதெல்லாம் கிழிக்க முடியாத பேப்பரா இருக்கோ அதுதான் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம வந்து என்னன்னா ஜுடிஷியரி ரிலேட்டடா சொல்லிப்பாங்க சரிங்களா. ஜஸ்ட் கான்செப்ட் புரியதுக்காக சொல்றேன். இப்ப அடிஷனலா பேசிக் ஸ்ட்ரக்சர் வரும்போது அது நிறைய கேசஸ் இருக்கும். அந்த கேசஸ் ஒன் பை ஒன் சொல்றேன். இப்ப சங்காரி பிரசாத் வந்து என்னன்னா 1991. ஸோ இந்த கேஸ்ல என்ன சொல்லுவாங்கன்னா நம்மளோட வந்து என்னன்னா கான்ஸ்டியூஷன்ஸ், இந்த கான்ஸ்டியூஷனை வந்து என்ன பார்லிமெண்ட் எதுவுமே பண்ண முடியாது, அமெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. கோலக்நாத் கேஸ்லயும் அதே தான் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா இங்க மென்ஷன் பண்ணிக்குவேன். கோலக்நாத் கேஸ் 1967ல வந்துன்னா பார்லிமெண்ட் வந்து என்ன அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து எடுக்க முடியாது, பார்லிமெண்ட்டுக்கு ரைட்டே கிடையாது அப்படின்னு வந்து சொல்றதா வந்து கோலக்நாத் கேஸ். அது போக வந்து கேசவந்த பாரதி கேஸ் அது அப்படியே வந்து கண்டினியூஸா வரும்போது இதுல என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு உங்க ஒரு ஃபார்முலேட் கொண்டு வரும். இதன் மூலம் நீங்க என்ன பண்ணணும், பார்லிமெண்ட் வந்து அமெண்ட் பண்ணிக்கலாம் எனி பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஆனா எதை பண்ண முடியாது, அந்த பேசிக் ஸ்ட்ரக்சரை மட்டும் சேஞ்ச் பண்ண முடியாது. ஒரு புக் இருக்கு, ஒரு புக்ல நீங்க சில பேப்பர் வந்து கிளிக்கலாம், ஆனா எல்லா பேப்பரையும் கிளிக்க முடியாது. அதுதான் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அடுத்து வந்து மினர்வா மில் கேஸ். மினர்வா மில் கேஸ்ல என்ன சொல்லிப்பாங்கன்னா பார்லிமெண்ட் வந்து என்னன்னா நம்மளோட கான்ஸ்டியூஷனை வந்து என்ன அமெண்ட் பண்ணலாம், அவங்களுக்கு தெரிஞ்சது வந்து தேவையானதை அமெண்ட் பண்ணலாம், ஆனா எல்லாத்தையும் அமெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஸ்ட்ராங்கா சொல்லியிருப்பாங்க. பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து ஆணித்தரமா நம்பியிருப்பாங்க சரிங்களா. சோ இதுக்கப்புறம் வந்து சில கேசஸ் எக்ஸ்ட்ரா கேசஸ் சொல்லி ஸ்வரான் சிங் கேஸ் அப்படின்னு இருக்குல்ல. ஸ்வரான் சிங் கேஸ்ல என்ன சொல்லுவாங்கன்னா யூபி கவர்னரோட பார்டன் வந்து என்ன அன்கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது ஏன் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா நம்மளோட வந்து இந்த 4 ஆப்ஷன் ஒன் ஆஃப் த கேசஸ் வந்து ஸ்வரான் சிங் கேஸ் இருந்தனால இதை மென்ஷன் பண்ணிருக்கேன் சரிங்களா. அப்ப கேசவானந்த பாரதி கேஸ், கோலக்நாத் கேஸ், மினர்வா மில் கேஸ், இது எல்லாமே பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து ரிலேட்டடான வந்து கேசஸ் தான். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது எது அப்படின்னு பார்த்தா கேசவானந்த பாரதி கேஸ். அதனால இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர் சரிங்களா. சரி, ஓகே. சோ இந்த கொஸ்டின் பாருங்களேன். வாட் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் வந்து இந்தியன் ஜுடிஷியல் சொல்றாங்களே. நம்ம இந்தியன் ஜுடிஷியல் வந்தாவே சில நம்ம படிப்போம். இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. இண்டிபெண்டன்ட் பிளஸ் வந்து என்ன இன்டெகிரேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இதை சொல்றாங்கன்னா ஒன்லி இண்டிபெண்டன்ட் பிளஸ் இன்டெகிரேட்னு சொல்றதுக்கான ரீசன் வந்து நம்ம யூனிஃபைடா இருக்கணும். இந்தியா வந்து ஒரு யூனிஃபைடா இருக்கிறதுக்கு வந்து இது ரெண்டுமே தேவை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா. சோ இப்ப இந்தியன் ஜுடிஷியரியான ஸ்ட்ரக்சரை பார்த்தலாம். இதுல 3 டயர்னு சொல்லுவாங்க. எப்படி நம்ம கவர்மெண்ட்ல வந்து என்ன அப்படின்னா 3 டயர் இருக்கும். சோ ஒன்னு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், இன்னொன்னு ஸ்டேட் கவர்மெண்ட், இன்னொன்னு லோக்கல் கவர்மெண்ட். சோ இதே மாதிரியே வந்து என்னன்னா கோர்ட்லயும் இருக்கு சரிங்களா. ஃபர்ஸ்ட் வந்து என்ன சுப்ரீம் கோர்ட், ஃபாலோடு பை வந்து என்ன ஹை கோர்ட், ஃபாலோடு பை வந்து டிஸ்ட்ரிக்ட் பிளஸ் வந்து என்ன சப்பார்டினேட் கோர்ட்னு சொல்லுவாங்க. நான் இதுலயுமே உங்களுக்கு வந்து பைஃபிகேட் பண்ணி கொடுத்தேன். அதாவது நீங்க டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அப்படின்னு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இது 2 டைவர்ஷன் வரும். ஒன்னு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்னு ஒரு பேர் சொல்றது என்னன்னா சிவில் மேட்டரை வந்து ஹேண்டில் பண்ணா அது வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட். இதே இது செஷன் கோர்ட் அப்படின்னு சொல்றாங்கன்னா கிரிமினல் மேட்டர் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணும் சரிங்களா. இந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் கீழே வந்து சப் கோர்ட் இருக்கும். இதோட எண்ட்ல வந்து முன்சிப் கோர்ட் அப்படின்னு முடியும் சரிங்களா. இதெல்லாம் தெரிஞ்சுச்சுங்க. இது ஏன் சொல்றேன்னா சம்டைம்ஸ் நம்மளுக்கு இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியாம இருந்துக்கூடாது, தெரிஞ்சுக்கிறதுக்கு சரிங்களா. சரி, ஓகே. இப்ப 3 டயர்ஸ் சுற்றுன்னு சொல்றேன். நான் சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் இருக்கும், அடுத்து வந்து ஹை கோர்ட் இருக்கும், அடுத்து வந்து செஷன் கோர்ட் பிளஸ் ஆர் வந்து சப்பார்டினேட் கோர்ட், ஆர் வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் சொல்லுவாங்க. சரி, இது இல்லாம அடிஷனலா இருக்கிற வந்து ஆர்டிகல்ஸ். ஆர்டிகல் 141 என்ன சொன்னா லா டிக்ளேர்ட் பை, அதாவது சுப்ரீம் கோர்ட்ல ஒரு லா வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா
பைண்டிங் ஆன் ஆல் கோட். இது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இன்டெகிரேட்டடா குறிக்குது சரிங்களா. ஏன்னா நம்ம எல்லாருமே ஒண்ணு அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் இது சொல்லுவாங்க சரிங்க. அடுத்து வந்து என்ன ரேட்ஸ் நமக்கு தெரியும். ஆர்டிகல் 32 வந்து என்ன அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் இஷ்யூ பண்ற ரேட்ஸ். ஹை கோர்ட்டுக்கு ரேட்ஸ் வந்து ஆர்டிகல் 226. இது ஏன் ஒன்னே சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே நீங்க படிக்கும்போது அடிஷனல் லேர்ன் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஈஸியா இருக்கிறதுக்காக சரிங்களா. சரி ஓகே, அப்ப கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 டயர் தான் வரும் சரிங்களா. ஆன்சர் சி தான் வரும் சரிங்களா. ஸோ இந்த கொஸ்டினை பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ மேக் பண்றதுக்கு நான் நம்பவே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். இன் கேஸ் உங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் மூலம் நம்ம சேனலை வந்து ரன் பண்ண முடியும். ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட். இந்த கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னா ஜட்ஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் வந்து கேன் பி ரிமூவ் ஒன்லி அண்டர் கிரவுண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்மளோட கான்ஸ்டியூஷன்ல வந்து என்ன அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ரிமூவ் பண்றதுக்கான ப்ரொசீஜர் சொல்லியிருப்பாங்க. அந்த ப்ரொசீஜரை என்னன்னு கேட்கறாங்க சரிங்களா. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து என்னன்னா ப்ரூவ்டு மிஸ்பிஹேவியர் ஆர் இன்கெப்பாசிட்டி. இந்த ஒன்லி கண்டிஷன்ல தான் வந்து என்ன ஜட்ஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் வந்து ரிமூவ் பண்ண முடியும். அது ஈஸியா பண்ண முடியாது. நம்ம பார்லிமெண்ட்ல வந்து என்னன்னா பாஸ் பண்ண வேண்டியது. ஸ்பெஷல் மெஜாரிட்டி வந்து என்ன பண்ணா மட்டும்தான் நம்மளால வந்து ரிமூவ் பண்ண முடியும் ஜட்ஜஸ் சரிங்களா. சோ இதோட அடிஷனலா வந்து ஆர்டிகல் 124 எதை பத்தி பேசும் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் இந்தியால வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து டெஃபைன் பண்ணி வச்சிருக்கீங்க. ஆர்டிகல் 143 வந்து அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் சொல்லுவாங்க. அதாவது பிரசிடென்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டை கன்சல்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் வந்து பிரசிடென்ட் பண்ணுவாருன்னா ஒரு பில் வந்து என்ன ஃபைனலா வந்து என்ன அப்ரூவ் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரோட இது வந்து பிரசிடென்ட் அப்ரூவல். அப்ப பிரசிடென்ட் அப்ரூவ் போது சம்டைம்ஸ் வந்து கான்ஸ்டியூஷன் ரிலேட்டடா வந்து வருது அப்படின்னா அதுக்கு வந்து கன்சல்டேஷன் தேவைப்படும் சுப்ரீம் கோர்ட். அதனாலதான் வந்து இந்த ஆர்டிகல் வச்சிருக்காங்க சரிங்களா. இப்ப நான் சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், சப்பார்டினேட் கோர்ட் இது எல்லாத்தையுமே வந்து என்னன்னா 1 by 1 கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் வந்து நோட் பண்ணிக்கங்க சரிங்களா. இது எல்லாமே டெஃபினட்டா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல நீ சுப்ரீம் கோர்ட் பார்க்கும்போது என்னன்னா இதோட டிசிஷன் எல்லாமே வந்து பைண்டிங்கான ஆல் கோர்ட் சொல்லுவாங்க. இது என்ன பண்ணுவோம்னா ஹை கோர்ட்டோட ஜட்ஜஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து கேன் மூவ் கேசஸ் ஃப்ரம் வந்து எனி கோர்ட் இட் செல்ஃப். அதாவது ஒரு ஹை கோர்ட்ல ஒரு கேஸ் போயிட்டு இருக்குன்னா டக்கு நினைச்சா வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஹை கோர்ட்டுக்கு மாத்த முடியுங்க. அதே மாதிரி டிரான்ஸ்ஃபர் கேசஸ் ஃப்ரம் வந்து ஒன் ஹை கோர்ட் அதர் பண்ண முடியும். ஹை கோர்ட்டோட வந்து என்னன்னா இவங்களோட ரோல்லாம் பவர் என்ன பாத்தீங்கன்னா இது வந்து என்னன்னா அப்பீல்ஸ். அதாவது இப்ப சப்பார்டினேட் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பீல் பண்றது எங்க போகணும்னா ஹை கோர்ட்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் போகணும் சரிங்களா. அதே மாதிரி வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ஆர்டிகல் வந்து 226 யூஸ் பண்ணி வந்து என்னன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ப்ரொடெக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து டீல்ஸ் வித் ஜூரிஸ்டிக்ஷன் வித் ஸ்டேட் வரும். அதே மாதிரி எக்ஸசைஸ் வந்து சூப்பர் இன்டென்ஸ் ஆஃப் வந்து கண்ட்ரோல் கோர்ட் வந்து லோவர் பிலோ இட் சரிங்களா. அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அதே மாதிரி சப்பார்டினேட் கோர்ட் இது எல்லாத்தையுமே பத்து வச்சுக்கோங்க சரிங்களா. ஓகே, அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் ப்ரூவ்டு மிஸ்பிஹேவியர் ஆர் இன்கெப்பாசிட்டி. இந்த ஒன்லி கண்டிஷன்ல தான் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வந்து ரிமூவ் பண்ண முடியும் சரிங்களா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சோ இந்த கொஸ்டின் பாருங்க, which are the following jurisdiction of the சுப்ரீம் கோர்ட் allow you to வந்து என்ன settle dispute between center and state and among states இருக்குல்ல. அதாவது சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு வந்தாவே வந்து நிறைய ஜூரிஸ்டிக்ஷன் ரிலேட்டடா வரும் சரியா. அந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல வந்து இந்த ஜூரிஸ்டிக்ஷன் எது கீழே வரும், இந்த கேஸ் என்ன சொல்றாங்கன்னா டிஸ்பியூட் பட்வீன் வந்து சென்டர் அண்ட் ஸ்டேட் ஆர் அமங் ஸ்டேட் அப்படின்னு வந்தா சரி. இது ரிலேட்டடா நம்ம வந்து என்ன இங்க பாருங்க, சுப்ரீம் கோர்ட் வந்தாவே ஜூரிஸ்டிக்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுல பெஸ்ட் வந்து என்னன்னா ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன். இது வந்து ஆர்டிகல் வந்து 131 சொல்லுவோம். அதாவது ஒரிஜினல் மீன்ஸ் வந்து என்னன்னா இப்ப ஏதாவது ஒரு கேஸ் நடந்துகிட்டு இருக்கு, இதுக்கு கீழே சில ப்ரொவிஷன் வச்சிருப்பாங்க. அந்த ப்ரொவிஷன்ல ஏதாவது கேஸ் போச்சுன்னா நீங்க டைரக்டா எங்க வந்தெல்லாம் சுப்ரீம் கோர்ட்ல வந்து என்னன்னா கேஸை ஃபைல் பண்ணலாம். அதுதான் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் சொல்லுவாங்க. அடுத்து வந்து அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன். இது வந்து பிரசிடென்ட் வந்து அட்வைஸ் பண்றது. அடுத்து வந்து லா டிக்ளேர் பை சுப்ரீம் கோர்ட் வந்து பைண்டிங் ஆன் ஆல் கோர்ட் ஆஃப் இந்தியா இது இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி வந்து கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட் சொல்லுவாங்க. அடுத்து வந்து என்ன ஹையஸ்ட் கோர்ட் என்ன அப்பீல் இந்த கண்ட்ரி. ஏன்னா நம்ம வந்து என்னன்னா நீங்க லோவஸ்ட் கோர்ட்ல இருந்து வந்து என்ன அப்படின்னா அடுத்து ஹை கோர்ட் போனோம். ஹை கோர்ட்ல இருந்து அப்பீல் யாருக்கு போனா சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் தாண்டி எந்த அப்பீலுமே கிடையாது சரிங்களா. அடுத்த ரிட் ஜுடிஷியல். இந்த ஆறுமே வந்து ஞாபகத்துல வச்சுங்க சரிங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ரிலேட்டட் ஜுடிஷியல் நிறைய டைம் எஸ்எஸ்சில வந்து என்ன கொஸ்டினா கேட்டிருக்கேன். அதனாலதான் சொல்றேன். இப்ப நீங்க சுப்ரீம் கோர்ட் வந்தாவே வந்து என்னன்னா ஆர்டிகல் 124 இருந்து 147 வரைக்கும் வரும் சரிங்களா. பார்ட் 5ல வரும். இதுல ஒரிஜினல், அப்பீலேட் அதே மாதிரி வந்து அட்வைசரி. இந்த ஆர்டிகலுமே நான் ஆல்ரெடி சொன்னதான் இங்கேயும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்ப ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன்ல என்னென்னலாம் வரும் அப்படின்னு நாங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதாவது சுப்ரீம் கோர்ட் வந்து டைரக்டா ஒரு கேஸ் வந்து என்ன எப்போ இது பண்ணுவாங்கன்னா இப்ப ஏதாவது ஒரு டிஸ்பியூட் நீங்க பாருங்க, இந்தியன் கவர்மெண்ட் இருக்கு. சோ இந்தியன் கவர்மெண்ட் வந்து என்னன்னா ஒரு சைடு இருக்கு, கவர்மெண்ட் ஒரு சைடு இருக்கு. வெர்சஸ் வந்து என்னன்னா சில ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்காங்க, தனியா இருக்காங்க. இல்ல வந்து என்ன அப்படின்னா மோர் ஸ்டேட் எல்லாம் சேர்ந்து இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கேசஸ் இவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்தா டைரக்டா சுப்ரீம் கோர்ட் போயிடலாம். அதே இது ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னா அதே டிஸ்பியூட் தான். பட் இதுல வந்து கவர்மெண்ட் இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு, பிளஸ் சில ஸ்டேட் இருக்கு. வெர்சஸ் வந்து என்னன்னா இன்னொரு ஸ்டேட்லாம் இருக்கு. சோ இந்த மாதிரி கேசஸ்ல என்ன பண்ணிடுவாங்கன்னா இதையுமே எங்க டைரக்டா எங்க போயிடலாம் சுப்ரீம் கோர்ட்ல போய் கேட்டலாம் சரிங்களா. அடுத்து மூணாவது டிஸ்பியூட் என்னன்னா இதுல ஒரு ஸ்டேட்
ஒரு ஸ்டேட் இந்த சைடு இருக்கு, இன்னொரு ஸ்டேட் வந்து இந்த சைடு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்டுக்குமே டிஸ்பியூட் இருந்தாலுமே யார்கிட்ட போய் கேட்டலாம் அப்படின்னா டைரக்டா சுப்ரீம் கோர்ட்ல வந்து என்னன்னா கேஸ் ஃபைல் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இந்த 3 விதம் தான் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் வந்து பாஸ் ஆகும் சரிங்களா. அப்ப இந்த கொஸ்டின் வாங்கல அவன் கேட்டிருக்கிறது வந்து டிஸ்பியூட் பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட் அமங் ஸ்டேட் சொல்றாங்க. இந்த மாதிரி வந்தாவே டைரக்டா என்னன்னா ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் வந்து சுப்ரீம் கோர்ட் தான் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கு சரியா. ஓகே, சோ இந்த கொஸ்டின் பாருங்களேன். A Supreme Court or High Court judge வந்து can be removed by the parliament by dash சொல்றாங்க. அதாவது கான்ஸ்டிடியூஷனா நம்ம வந்து என்ன டைப் ஆஃப் மெஜாரிட்டி அப்படின்னு படிப்போம். அந்த எந்த டைப் ஆஃப் மெஜாரிட்டில சுப்ரீம் கோர்ட் ஆர் ஹை கோர்ட் ஜட்ஜ் வந்து ரிமூவ் பண்ண முடியும் பை பார்லிமெண்ட், அதான் கேள்வி சரிங்களா. சோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து என்ன ஸ்பெஷல் மெஜாரிட்டி தான். ஆனா இப்ப நான் மெஜாரிட்டி அப்படின்னு வரும்போது என்டையரா சொல்லிடுறேன். டைப் ஆஃப் மெஜாரிட்டில 2 இருக்கு. ஒன்னு மெஜாரிட்டி ஃபார் அமெண்ட்மென்ட் சொல்லுவாங்க, அதர் டைப் ஆஃப் மெஜாரிட்டி. இந்த அதர் டைப் ஆஃப் மெஜாரிட்டில 2 டைப்ஸ் சொல்லுவாங்க. அப்சல்யூட் மெஜாரிட்டி, இன்னொன்னு எஃபெக்டிவ் மெஜாரிட்டி. இந்த அப்சல்யூட் மெஜாரிட்டினா ஒண்ணும் கிடையாது. இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா. அதாவது மொத்த சீட் வந்து 500 சீட் அப்படின்னு எடுத்துட்டா 500 மெம்பர். இந்த அப்சல்யூட் மெஜாரிட்டில மோர் தென் 50% ஆஃப் வந்து டோட்டல் மெம்பர்ஷிப் ஆஃப் ஹவுஸ். அப்ப மொத்தம் 500 சீட் சரிங்களா. இந்த 500 சீட்ல வந்துன்னா 50% பார்க்கணும் எவ்வளவு வரும் 250. இந்த 250க்கு மேல இருக்கு. அப்பனா 251 பேர் வந்து கையை தூக்குறாங்க அப்படின்னா அதுதான் வந்து அப்சல்யூட் மெஜாரிட்டின்னு சொல்லுவாங்க. எஃபெக்டிவ் மெஜாரிட்டிக்கும் இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா இதுலயும் மோர் தென் 50%, ஆனா எஃபெக்டிவ் ஸ்ட்ரென்த்னு சொல்லுவாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, மொத்தம் வந்து 500 சீட்டு. இந்த 500 சீட்டுமே வந்து என்னன்னா கண்டிப்பா இருக்காது. ஏன்னா 500 சீட்ல ஒரு 10 இல்லாட்டி ஒரு 20 சீட் வந்து வேக்கண்டா இருக்கலாம் சரிங்களா. ஏன் வேக்கண்டா இருக்காங்கன்னா அவங்க ஏதாவது டெத்தா இருக்கலாம். இந்த மாதிரி காரணத்தினால வந்து வேக்கண்ட் ஆயிரும். அப்ப ஒரு 500 சீட்ல 10 சீட்டு போயிட்டதுக்கு அப்புறம் 490 இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த 490ல வந்து என்னன்னா நான் 50% பார்க்கணும். இது எவ்வளவு வருதோ சோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா அத்தனை பேர் கை தூக்கினா இந்த மெஜாரிட்டில வந்து எடுப்பாங்க. இது எஃபெக்டிவ் மெஜாரிட்டி. சோ இது எல்லாமே வந்து என்னன்னா எக்ஸ்ட்ரீம் கேசஸ். சரி, நம்மளோட இதுல ஃபாலோ பண்றது சிம்பிள் மெஜாரிட்டி அண்ட் வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி. சிம்பிள் மெஜாரிட்டி அப்படின்னா ரொம்ப ஈஸியானது. இப்ப மொத்த சீட்டு வந்து நான் 500 சரிங்களா. ஆனா இதுல 50% மெம்பர் பிரசன்ட் அண்ட் voting. எல்லா அசம்பிளிக்குமே வந்து எல்லாரும் வர மாட்டாங்க. மொத்தம் 500 சீட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு 200 சீட் வந்துன்னா ஃபுல்லா இருக்கு அந்த அசம்பிளி, அதாவது அந்த செஷன் அப்ப ஃபுல்லா இருக்குன்னா அந்த 200ல வந்து என்னன்னா 50% பார்க்கணும். 50% எவ்வளவு வரும் 100 வரும். அப்ப அந்த 100 பேர் கை தூக்குனா போதும் இந்த மெஜாரிட்டி வந்து பாஸ் பண்றதுக்கு சரிங்களா. ஸ்பெஷல் மெஜாரிட்டில வந்து என்னன்னா 2 டைப் சொல்லுவாங்க. ஒன்னு ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஜஸ்ட் நார்மல், இன்னொன்னு ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் கன்சென்ட் ஆஃப் த ஸ்டேட்னு சொல்லுவாங்க. நார்மல் இருக்கு பாத்தீங்களா, அதுல என்னன்னா அதேதான் 50% ஆஃப் வந்து டோட்டல் மெம்பர்ஷிப் நம்ம எப்படி அப்சல்யூட் மெஜாரிட்டி பார்த்தோமே அதுவும் இருக்கணும். அதோட சேர்த்து வந்து டூ தேர்ட் வந்து பிரசன்ட் அண்ட் voting சொல்லுவாங்க. பிரசன்ட் அண்ட் votingனா இப்ப 200 பேர் வந்து பிரசன்டா இருக்காங்கன்னா இதுல டூ தேர்ட் வந்து பார்ப்பாங்க. இதுல டூ தேர்ட் பார்த்து இந்த ரெண்டுமே சாட்டிஸ்ஃபைட் ஆகணும் சரிங்களா. இந்த ரெண்டும் சாட்டிஸ்ஃபைட் ஆனா அதாவது 50% மோர் தென் வந்து என்னன்னா டோட்டல் மெம்பர்ஷிப் பிளஸ் வந்து டூ தேர்ட் வந்து பிரசன்ட் அண்ட் voting. இது ரெண்டு சாட்டிஸ்ஃபைட் ஆனாதான் இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி அக்செப்ட் பண்ணுவாங்க. இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டியோட இன்னொன்னு என்னன்னா கன்சென்ட் ஆஃப் த ஸ்டேட் சொல்லுவாங்க. அதாவது நார்மல் ஸ்பெஷல் மெஜாரிட்டி மாதிரி இந்த ரெண்டையும் நீங்க பார்க்கணும் சரிங்களா. மோர் தென் 50% டோட்டல் மெம்பர்ஷிப் பிளஸ் வந்து டூ தேர்ட் பிரசன்ட் அண்ட் voting. இது ரெண்டையும் பார்த்ததுக்கு அப்புறம் வந்து என்னன்னா ஆஃப், அதாவது 50% ஆஃப் த ஸ்டேட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த லாவை வந்து என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் டைப் ஆஃப் மெஜாரிட்டி கம்ப்ளீட் கான்செப்ட் சரிங்களா. இப்ப கரெக்டான ஆன்சர் வந்து என்ன சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் எதன் மூலம் ரிமூவ் பண்ண முடியும்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி மூலம் ரிமூவ் பண்ணேன். இது எக்ஸ்ட்ரா எல்லாத்தையுமே கொடுத்துருக்கேன். இங்க பாருங்க எல்லாமே நான் சொன்னதா இருக்கும். சிம்பிள் மெஜாரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மெஜாரிட்டி ஆஃப் வந்து என்னன்னா 50% மெம்பர் பிரசன்ட் அண்ட் voting. பிரசன்ட் அண்ட் voting அந்த செஷன்ல எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க வந்து என்னன்னா மோர் தென் வந்து 50% இருந்தா போதும் சரிங்களா. மெஜாரிட்டி அப்படி கான்செப்ட் வந்தாவே 4 டைப் வரும். ஒன்னு அப்சல்யூட், இன்னொன்னு எஃபெக்டிவ், சிம்பிள் அண்ட் ஸ்பெஷல். இது எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் சரிங்களா. சரி ஓகே, அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தா ஸ்பெஷல் மெஜாரிட்டி சி தான் ஆன்சர் வரும். ரைட், அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சோ இந்த கொஸ்டின் பாருங்க, விச் இஸ் வந்து நாட் கரெக்ட் அபவுட் த இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி இன் அவர் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி அவன் கேட்டது நாட் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்கேன். சோ இதுக்கான பேசிக்ஸ் எல்லாத்தையும் சொல்லி, அதாவது நம்ம ஜட்ஜ் அப்படின்னு வந்தாவே என்ன தெரிஞ்சுக்கணும், இட்ஸ் இண்டிபெண்டன்ட் ஆர்கன் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இண்டிபெண்டன்ட் ஆர்கனா இருக்கதான் வந்து என்ன செப்பரேஷன் ஆஃப் பவர் இருக்கும். அப்பதான் வந்து என்ன கண்ட்ரோல் சரி கவர்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும் சரிங்களா. இட்ஸ் நாட் அண்டர் த பவர் ஆஃப் வந்து லெகிஸ்லேச்சர் ஆர் வந்து எக்ஸிக்யூட்டிவ். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா இது கவர்மெண்ட் ஒன் ஆஃப் த ஆர்கன். ஏன்னா நம்ம ஆர்கன் ஆஃப் த கவர்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம் 3 வரும். ஒன்னு வந்து எக்ஸிக்யூட்டிவ், இன்னொன்னு லெகிஸ்லேச்சர், இன்னொன்னு வந்து ஜுடிஷியரி. அந்த ஜுடிஷியரியுமே வந்து இண்டிபெண்டன்ட் இருந்தா மூணுமே வந்து என்னன்னா பேலன்ஸ் ஆஃப் த பவர் வர்றதுக்காக சரிங்களா. இட் டஸ் நாட் ஃபேவர் எனி பார்ட்டி. இது ஜஸ்ட் நோட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி இன்னும் இம்பார்ட்டன்ட் என்னன்னா நம்மளோட ஜட்ஜ் சேலரி அண்ட் அலோவன்ஸ் எல்லாமே வந்து ஃபிக்ஸ்டுன்னு சொல்லுவாங்க. ஃபிக்ஸ்டு மீன்ஸ் வந்து என்ன கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியால தான் வரப்போகுது. ஆனா ஃபிக்ஸ்டு அப்படின்னா
பார்லிமெண்ட்ல வந்து என்ன பாஸ் பண்ண தேவையில்ல. ஒண்ணே வந்து என்ன படிச்சு பாஸ் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் வந்து பார்லிமெண்ட்ல பார்ப்பாங்க. எஸ் இது வந்து ஃபிக்ஸ்டான்னு சொல்லிட்டு அப்பயே வந்து என்ன அசெண்ட் கொடுக்குறான்னு சொல்றாங்க. சோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஃபிக்ஸ்ட்னு சொல்லுவாங்க. நாட் சப்ஜெக்ட் வந்து லெஜிஸ்லேட்டிவ் அப்ரூவல். அப்ரூவல் மீன்ஸ் வந்து என்ன ஒவ்வொன்றையும் படிச்சு 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 எல்லாரும் வந்து என்ன கை தூக்கினா மட்டும்தான் வந்து அதுக்கப்புறம் அப்ரூவல் கொடுப்பாங்க. அந்த மாதிரி அப்ரூவல் வந்து இந்த இடத்துக்கு தேவையில்ல. எதுக்குன்னா ஜட்ஜோட சேலரி அண்ட் வந்து அலோவன்ஸ்க்காக. சரி இப்ப ரெண்டு கான்செப்ட் இருக்கு. ஒன்னு சுப்ரீம் கோர்ட், இன்னொன்னு ஹை கோர்ட். இப்ப சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களோட சேலரி, பென்ஷன்ஸ், அலோவன்ஸ் எல்லாமே வந்து கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியால வந்து சார்ஜ்டுன்னு சொல்லுவாங்க. சார்ஜ் ஃபிக்ஸ்டு ரெண்டுமே ஒண்ணுதான் சரிங்களா. இப்ப ஹை கோர்ட்டா இருக்காங்கன்னா இவங்களோட சேலரியும் அலவன்ஸுமே என்ன அப்படின்னா சார்ஜ்டு அப்பான் வந்து கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் த ஸ்டேட் சரிங்களா. அதுதான் இம்பார்ட்டன்ட். அதாவது நீங்க சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு வந்து டைரக்டா கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா போயிடலாம். ஆனா நீங்க ஹை கோர்ட் ஜட்ஜா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்டேட்டோட கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியால இருந்தா கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் ஸ்டேட்ல இருந்து தான் வந்து அவங்களுக்கான சேலரி அண்ட் அலவன்ஸ் கொடுப்பாங்க. அதே பென்ஷன் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஹைகோர்ட்டோட ஜட்ஜோட பென்ஷன்ஸ் எதுல இருந்து வரும்னா கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. இதை ஏன் இவ்வளவு சொல்றேன் அப்படின்னா நிறைய டைம் எஸ்எஸ்சி வந்து இதுல ஒரு ட்ரிக் வச்சு வந்து நான் ஆல்வேஸ் கேட்டுட்டு இருக்கேன். சோ அதனால இதை சொல்றேன் சரிங்களா. சரி ஓகே. அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா இங்க பாருங்க, 4 ஆப்ஷன்ல எது வந்து நாட் கரெக்ட். இதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, the judiciary has a power to penalize those who வந்து found guilty of contempt. டெஃபினட்டா பண்ணுவாங்க. ஜட்ஜ் ஆர் வந்து ஃபினான்ஷியலி டிபெண்டன்ட். யோசிச்சு பாருங்களேன், இவங்க ஒரு ஆர்கன் ஆஃப் த கவர்மெண்ட், பேலன்ஸ் ஆஃப் பவர் இருக்கு, செப்பரேஷன் ஆஃப் பவர் இருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது வந்து டிபெண்டனா இருந்தாங்கன்னா எப்படி கவர்மெண்ட் கொஸ்டின் கேட்க முடியும்? சோ அதனாலதான் வந்து இது தப்பா இருக்கு சரிங்களா. தேர்ட் பாருங்க, கான்ஸ்டிடியூஷன் பிரிஸ்கிரைப் வந்து வெரி டிஃபிகல்ட் ப்ரொசீஜர் ஃபார் வந்து ரிமூவல் ஜஸ்ட். எஸ் இதனாலனா ஸ்பெஷல் மெஜாரிட்டி மூலம் தான் வந்து இவங்களை வந்து ரிமூவ் பண்ண முடியும் சரிங்களா. லெகிஸ்லேச்சர் நாட் இன்வால்வ் இன் த ப்ராசஸ் ஆஃப் வந்து அப்பாயின்மெண்ட் ஜஸ்ட். எதுக்குன்னா கண்டிப்பா இவங்க வந்து லெஜிஸ்லேச்சர் உள்ள வர மாட்டாங்க. ஏன்னா ஜட்ஜோட வந்து என்னன்னா அவங்களோட இண்டிபெண்டன்ட் இருக்க இவங்களும் வந்து உள்ள வராது. அப்ப தப்பானது என்ன சொல்லியிருக்காங்கன்னா செகண்ட் மட்டும் தான் தப்பா இருக்கு, பினான்சியலி நாட் டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்றீங்களா. ஓகே அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சோ இந்த கொஸ்டின் பாருங்களேன், இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டம் இஸ் பேஸ்டான்னு சொல்றாங்களே. இந்தியன் ஜுடிஷியரி அப்படின்னு வந்தாவே என்ன சொல்லுவாங்கன்னா இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளஸ் வந்து இன்டெகிரேட்டட்னு சொல்லுவாங்க. அதாவது இண்டிபெண்டன்ட் இன்டெகிரேட்டட் அப்படின்னு சொல்றாங்க. இது எதுக்காக இந்த மாதிரி வச்சிருக்காங்கன்னா ஒரு யூனிஃபார்மிட்டி கிரியேட் பண்றது. ஆல்ரெடி இந்தியா நிறைய வந்து என்ன அப்படின்னு பார்த்தா டிஃப்ரெண்டா இருக்கும். தனி ஸ்டேட் இருக்கு, தனி கல்ச்சர், இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஒரு யூனிஃபார்மிட்டி கொண்டு வரதுக்காக தான் இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டம் இந்த மாதிரி வச்சிருப்பாங்க சரிங்களா. சரி இதுல கரெக்டான ஆன்சர் வந்து சிங்கிள் இன்டெகிரேட்டட் சிஸ்டம். அது என்ன சிங்கிள் இன்டெகிரேட்டட் சிஸ்டம் அப்படின்னா டாப் மோஸ்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் இருப்பாங்க, ஃபாலோடு பை வந்து ஹை கோர்ட் இருப்பாங்க, ஃபாலோடு பை வந்து டிஸ்ட்ரிக்ட் பிளஸ் வந்து இந்த சப்பார்டினேட் கோர்ட் இருப்பாங்க. அதாவது இப்போ ஒரு சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஒரு கேஸ் வந்து எடுக்கிறாங்க, அதுல வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சுன்னா அதுல சொல்ற வெர்டிக்ட் வந்து பைண்டிங் ஆன் ஆல் கோர்ட்ஸ் இருக்கும். இது ஹை கோர்ட்லயும் அக்செப்ட் தான், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லயும் அக்செப்ட் தான், சப்பார்டினேட் கோர்ட்ல அக்செப்ட். அதுதான் சிங்கிள் இன்டெகிரேட்டட் சிஸ்டம் சொல்லுவாங்க. ஆனா இது மேல இருந்தா கீழே வரும், கீழ இருந்து மேல போகாது. அதாவது இப்போ சப்பார்டினேட் கேட்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்றாங்கன்னா அது சுப்ரீம் கோர்ட் கேட்கறதுன்னு அவசியம் கிடையாது. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து ஹையஸ்ட் அத்தாரிட்டி சரிங்களா. புரியும் நினைக்கிறேன். இப்ப நம்மளோட பேசிக்ஸ், அதாவது ஜுடிஷியரி தான் வந்து வாட்ச் டாக் ஆஃப் டெமோக்ரஸி, ஆல்சோ கார்டின் ஆஃப் த வந்து கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. நான் சொன்ன மாதிரி தான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் ஜுடிஷியரில வந்து சுப்ரீம் கோர்ட் டாப்ல இருப்பாங்க, அடுத்து ஹை கோர்ட், அடுத்து வந்து டிஸ்ட்ரிக்ட் அண்ட் சப்பார்டினேட் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் ரிலேட்டட் ஆர்டிகல், ஹை கோர்ட் ரிலேட்டட் ஆர்டிகல், சப்பார்டினேட் கோர்ட் ரிலேட்டட் ஆர்டிகல் சரிங்க. இது எல்லாத்தையும் ஜஸ்ட் வந்து நாவத்துல வச்சுக்கோங்க. ரொம்ப இன்டெப்தா படிக்க தேவையில்ல ஆர்டிகல், பட் ஓரளவு வந்து அந்த மேலோட தெரிஞ்சுதான் போதும். எலிமினேஷன் நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரியா. இப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா சிங்கிள் இன்டெகிரேட்டட் சிஸ்டம். இதுதான் வந்து இந்தியன் ஜுடிஷியரிக்கான நம்மளோட பேஸ் சரிங்களா. சரி ஓகே அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், ஹூ அமங் த ஃபாலோவிங் நாட் அ பார்ட் ஆஃப் வந்து யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. இது ஒரு ஈஸியான கொஸ்டின். யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னா யார் யாரெல்லாம் உள்ள வரும்னு பாருங்க. இப்ப யூனியன் கவர்மெண்ட் அப்படின்னு எக்ஸிக்யூட்டிவ் இருப்பாங்க, இன்னொன்னு லெஜிஸ்லேச்சர். இந்த எக்ஸிக்யூட்டிவ்ல யார் எல்லாம் பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், கவுன்சிலர் மினிஸ்டர், அட்டார்னி ஜெனரல், இது எல்லாமே பார்ட் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ். லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முக்கியமானது ஹவுஸ். ஹவுஸ் அப்படின்னா லோக்சபா, ராஜ்யசபா அண்ட் வந்து லோக்சபா, இந்த ரெண்டு வரும். அதோட சேர்த்து லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜருமே கொடுத்துருக்கேன். இதாவது எப்படி வந்து ஒரு ப்ரொசீஜர் பண்ணுவாங்க. இப்ப நம்ம நிறைய வந்து செஷன் பார்ப்போம், நிறைய இதுல பினான்ஸ் மினிஸ்டர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா பட்ஜெட்லாம் தாக்கல் பண்றாங்களே. அந்த பட்ஜெட்ல எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு பில் இருக்கும், அதே மாதிரி ஒரு பட்ஜெட் இருக்கும், செஷன் அண்ட் மோஷன் இருக்கும், ஃபண்ட் ஆஃப் பிரான்ஸ், இதெல்லாம் இன்னொரு ஒவ்வொரு லெஜிஸ்லேட்டிவ் வந்து ப்ரொசீஜர் வந்து நம்மளோட பார்லிமெண்ட்ல நடக்கும் சரிங்களா. இப்ப பார்லிமெண்டரி கமிட்டின்லாம் சிலது சொல்லுவாங்க, அட்காக் ஸ்டாண்டிங் கமிட்டி, இது எல்லாமே வந்து அடிஷனல் லெவல் பண்றது. எதுக்குன்னா நிறைய ஒரு பார்லிமெண்ட் ப்ரொசீஜர் போது எக்கச்சக்க கமிட்டி இருக்கும். அந்த கமிட்டி எல்லாமே வந்து ஒரு பில்லு கொண்டு வர வச்சுக்கோங்க, அந்த பில்லை பத்தி வந்து கம்ப்ளீட்டா வந்து ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணுவாங்க. பட்ஜெட் வருதுன்னா பட்ஜெட்ல என்னென்ன சொல்லியிருக்கான்னு பார்ப்பாங்க. செஷன் மோஷன் ஒவ்வொரு இதுவும் செஷன் எந்த மாதிரி கண்டக்ட் பண்ணணும், எந்த மாதிரி நடக்கணும்னு சொல்லுவாங்க. ஃபண்ட் ஆஃப் கிரான்ஸ், ஒரு ஃபண்ட் எப்படி வந்து அடுத்ததுக்கு வந்து கொடுக்கணும், எல்லாத்தையுமே வந்து இந்த கமிட்டி மூலம் தான் வந்து உள்ள ஒவ்வொன்றையும் வந்து செக் பண்ணு, இது வந்து செக் அண்ட் பேலன்ஸ்க்காக வச்சுக்கிறது சரிங்களா. சரி இப்ப வாங்க, சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாஸ் வந்து ஹையஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் வந்து கோர்ட் ஆஸ் வந்து பவர் ஆஃப் ஜுடிஷியரி. இது ஜஸ்ட் நான் அடிஷனலா வந்து கொடுத்திருக்கேன். நீங்க தெரிஞ்சுக்கிற வேண்டியதுன்னா சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு வந்தாவே வந்து 26 வந்து ஜனவரி 1950 இப்பதான் வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணோம் சரிங்களா. அதோட ஃபர்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட்டோட வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஹச் ஜே வந்து
காணியான்னு சொல்லுவாங்க. இதுவுமே இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய வாட்டி வந்து எஸ்எஸ்சில வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அதெல்லாம் கொஸ்டின் கேட்டுருக்காங்க சரிங்களா. இப்ப ஆர்டிகல் 124 இதே அடிஷனா கொடுத்தேன். எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அண்ட் கான்ஸ்டிடியூஷன் சுப்ரீம் கோர்ட். இது ஏன் இவ்வளவு சொல்றேன் அப்படின்னா, இப்ப நீங்க சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு வரீங்கன்னு வச்சுக்கோங்க, எப்படி படிக்கணும்? ஃபர்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட்னா என்ன? சுப்ரீம் கோர்ட் இதுல ஆர்டிகல். சுப்ரீம் கோர்ட் ரிலேட்டடா ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்டா அந்த மாதிரி ஆர்டர் நீங்க படிக்க வேண்டிய. அதுல ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் வந்து ஆர்டிகல் 124 சரிங்களா. அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா, நாட் பார்ட் ஆஃப் யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் சொன்னாங்க. கண்டிப்பா வந்து சுப்ரீம் கோர்ட் வராது. பிரைம் மினிஸ்டர் வருவாங்க, பிரசிடென்ட் வருவாங்க, கவுன்சிலர் மினிஸ்டர் வருவாங்க. ஆனா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா இது பார்ட் ஆஃப் வராது சரிங்களா. சரி ஓகே. சோ இந்த கொஸ்டினோட வந்து என்னன்னா நம்ம கம்ப்ளீட்டா வந்து என்னன்னா ஜுடிஷியல் ரிலேட்டட் எந்த மாதிரி எஸ்எஸ்ல கேட்டாங்கன்னு கம்ப்ளீட்டா பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணு. அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.